லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அது இவங்க நம்ம வீட்டுக்கு பரம்பரையா சமைச்சு கொடுக்கறவங்க. நம்ம சாக்கோட்டை பார்ட்டி தான். அதான் ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன இம்பிட்டு தூரம்? பந்திக்கு தான், வாங்க சாப்பிடலாம். அது இல்ல சம்பந்தி, நான் பொதுவா விசேஷ வீடுகள்ல சாப்பிடுறது இல்ல. அதெல்லாம் விடுங்க சம்பந்தி, இன்னைக்கு வாங்க சாப்பிடலாம். இல்ல நான் இல்ல சம்பந்தி. என்னங்கய்யா, நம்ம வீட்டுல சமைச்சா சாப்பிட மாட்டீங்களா என்ன? அட வாங்க மாமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, வாங்க சாப்பிடலாம். அட வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி, வாங்க சாப்பிடலாம் வாங்க. சாப்பாடு சூப்பரா சமைச்சிருக்காப்ல. கருப்பையா வாயா, வா, ஐயா வந்திருக்கா, வந்து கவனி. குடும்பமா என் மானத்தை வாங்கணும்னு கிளம்பி வந்திருப்பாங்க போல. யார் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறனோ அவங்க முகத்திலேயே முழிக்கிற மாதிரி அமையுது. சம்பந்தி என்னாச்சு? சம்பந்தி சம்பந்தி என்ன சம்பந்தி இதுக்கே டென்ஷன் ஆகுறீங்க? குரங்குக்கு வாக்கப்பட்டாச்சு, மரத்துக்கு மரம் தாவித்தான் ஆகணும். இதுக்கே இப்படி டென்ஷன் ஆகுறீங்களே? இன்னும் எவ்வளவோ இருக்கு வாழ்க்கையில. சம்பந்தி சொன்ன கேளுங்க சம்பந்தி, வாங்க. ஐயா, இம்புடு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறீங்களே? இல்ல, எனக்கு பசிக்கல, விட்டுருங்க. கொஞ்சம் மோராத குடிச்சிட்டு போங்க. இருங்க, இந்த வந்துடுறேன். சம்பந்தி வாங்க சம்பந்தி. ஏமா சாப்பிட வந்த விருந்தாளி மாதிரி போயிட்டே இருக்க, இதெல்லாம் யாரு எடுப்பா? எடு சீக்கிரமா, கடகடன்னு. சரி, சொல்லணுமா இதை நான் உனக்கு? எடுமா வேகமா. பாவி, நல்லா இருப்பியாடா? நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்ட, நல்லா இருக்க மாட்டடா, நீ நல்லாவே இருக்க மாட்ட. படுபா, என் வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்த பொண்ணுடா, அவளை போய் ஏமாத்தி கட்டிக்கிட்டு வந்துட்டிய. என் மகளை எச்சையில எடுக்க வைக்கிறியாடா? நல்லா இருப்பியாடா? இதுக்குதானா? இதுக்குதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? பதில் சொல்றா, இதுக்குதான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? என் மகளோட வாழ்க்கையே இப்படி நாசம் பண்ணிட்டியாடா? நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியாடா? எப்படா உனக்கு மனசு வந்தது? துரோகி, படுபாவி,
மாமா சமந்தி அப்புச்சி அண்ணே மாமா அண்ணே மாமா எடுத்துட்டு வாங்கப்பா மாமா அப்புச்சி எந்திரிங்க மாமா அப்புச்சி மாமா ஏய் மாமா மேல கை வைக்காத. என் அப்புச்சி மேல கைய வச்ச அம்படிதான் சொல்லிட்டேன் மாமா அப்புச்சி, மாமா என்னாச்சு அப்புச்சி அப்புச்சி எழுந்துறீங்க அப்புச்சி அப்புச்சி வா கணேசா இங்க வா வா. அப்புச்சி, பாத்து அப்படிதான் கொண்டு வா. பாத்து மெதுவா தலை எழுத்து வாங்க வாங்க. ஆத்தா என்னத்தா மண்டபத்துல நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? என்னத்த பண்றது? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த விதி. விடுங்க. அப்படிலாம் இல்லத்தா, எல்லாத்துக்குமே மனசுதான் காரணம். இல்ல அத்த, இன்னைக்குதான் பாத்தியல, அப்புச்சி ரொம்ப பாவம், அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. புரியுது அத்தா. நீ வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு வாட்டி அப்புச்சி பார்த்துட்டு வந்துடுறியா? இல்ல அத்த, அப்புச்சி எப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான். அவளுக்கு நான் ரொம்ப பிரியம். என்னை அப்படியே மகாராணி மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பாக. என்ன பண்றது அத்தை? மனுஷங்க நினைக்கிறது எல்லாமே நடந்துருமா? மேல இருக்கிறவன் என்ன நினைக்கிறானோ அதான். எல்லாத்துக்கும் மேல எனக்கு விதிச்சது என்னமோ அதென்ன நடக்கும். எனக்கு நான் எங்க அப்புச்சி கண் முன்னாடியே கஷ்டப்படணும்னு விதிச்சிருக்கு போல இருக்கு. கண்ணு அழாத கண்ணு. அப்புச்சி எனக்கு முடியாம கிடக்க காரணமே என்னை அவர் அந்த கோலத்துல பார்த்ததுனாலதான். இப்ப நான் மறுபடியும் அவர் முன்னாடி போய் நின்னா கண்டிப்பா அதை தாங்கிக்க மாட்டாக. என்னைய பார்க்கலனாவே அவ தேறி வந்துருவாக. அத்தா அமுதாமா அழாத அமுதாமா. இனிமேல இந்த அத்தைய நம்புத்தா, எல்லா கஷ்டமும் மாறிடும். இன்னும் கொஞ்ச நாள் தானே நினைச்சுக்காத்தா. இந்த குடும்பத்து கதையெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்படித்தான் இவங்க அப்புச்சி திடுதிப்புன்னு நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப என் நிலைமைய யோசிச்சு பாரு. என்னன்னு கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் தட்டு தடுமாறிதான் ஒண்ணுக்கு 4 பிள்ளைகளை வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். நீ நம்பினாலும் சரி, இல்லைனாலும் சரி, விதியும் இல்ல, ஒண்ணும் இல்லம்மா. எல்லாம் வைராகியந்தாமா. எல்லாரோட சக்கரமும் ஒரு நாள் மேல வருமா? நம்மளும் வருவோம் வருவோம்.
நம்ம மண்டபத்துல வேலை பார்த்தோம்ல, அதுக்கு சம்பள பணம் கொடுத்துட்டாளா? இல்லையத்தா. அது என்னன்னு கேட்டியலா? இருத்தா, இந்த கேக்குறேன். ஹலோ ஹலோ அண்ணே, நான் அண்ணன் பேசுறேன். ஹலோ, நான் தான் அண்ணனா. யாருமா? மண்டபத்துல வேலை பார்த்தோமே, அமுதா, அன்னலட்சுமி. அதானே தேவக்கோட்டை கல்யாணம். ஆ ஆ, தெரியுது. எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? என்னண்ணே இப்படி கேட்டுட்டீங்க? வேலை பார்த்ததுக்கு இன்னும் சம்பளம் வரலையே. ஓ, நீங்க பார்த்தது ஒரு வேலை, அதுக்கு சம்பளம் வர கேக்குதா? அண்ணே டா, நிறுத்துமா. மண்டபத்துக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு உங்க சொந்த வீட்டு சண்டையெல்லாம் போட்டு மண்டபத்தை ரணகலம் ஆக்கிட்டு இப்படி பாதியில வேலையை விட்டுட்டு போயிட்டு சம்பளம் வர வைமா போன. அண்ணே, என்னென்ன இப்படி சொல்லிட்டிய? நாளைக்கு வட்டி பணம் கொடுக்கணும். இதை நம்பித்தான் நாங்க நாளைக்கு வர சொல்லியிருக்கோம். கோவம் ஏதாவது இருந்தா எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. நடந்த எதையும் மனசுல வச்சுக்காம சம்பளத்தை கொடுத்துருங்கண்ணே. அம்மா, உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது. முதல்ல போனவை. அண்ணே. அத்தை என்ன சொல்றாக? வேலைய பாதியிலே விட்டுட்டு வந்துட்டோன்னு சம்பளத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏக்கா, அவன் தான் தர முடியாதுன்னு சொல்றான், அதையும் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. நான் வேலை செஞ்ச காசை எடுத்து விடான்னு கேட்க வேண்டாமா? ஓக்கா, என்னக்கா நீ? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி பேசுடா, நம்மளுக்கு தான் அவமானம். அவங்க கேட்கறதுலயும் நியாயம் இருக்குல்ல. சரி விடுங்க, அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். முத்தண்ணன் கொடுத்த 3 நாள்ல 2 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 1 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி பணத்தை புரட்டுறதுன்னு யோசிப்போம் அத்தை. நீ சொல்றது சரிதான் அமுதா. நேரத்தை வீணடிக்காம பணத்தை எப்படி புரட்டுறதுன்னு பாப்போம். அப்பச்சி, போதும் அப்பச்சி. நாகு சொன்ன மாதிரி நீங்க இனிமேல் எதை பத்தியும் தேவையில்லாம யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க அப்பச்சி. மச்சான், என்ன பேசுறீங்க? அமுதா எச்சியல் எடுத்துக்கிட்டு இருக்கா. எனக்கே கோவம் வந்துச்சு. அப்ப மாமாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? மாப்பிள்ள, எனக்கு புரியுது மாப்பிள்ள. நல்லதோ கெட்டதோ அமுதா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இது அவ எடுத்த முடிவு. நம்ம பொழுதன்னைக்கு அதையே நினைச்சிட்டு இருக்கிறதால ஏதாவது மாத்த முடியுமா என்ன சொல்லுங்க அப்பச்சி? எங்களுக்கு நீங்க நல்ல ஆரோக்கியமா வேணும் அப்பச்சி. என்ன பேசுறீங்க? நடந்தது என்ன சின்ன விஷயமா நொடியில மனசு மாத்திக்கிறதுக்கு? பெத்தவங்களா இருந்து பார்த்தாதான் அந்த வேதனை என்னன்னு தெரியும். ஆசையா செல்லமா வளர்த்தமாக அவளை எம்புட்டு பெரிய இடத்துல கட்டி கொடுத்து வாழ வைக்கணும்னு மாமா நினைச்சிருப்பாரு. அந்த பிள்ளை 5க்கும் 10க்கும் அடுத்தவங்கிட்ட கையேந்திரத பார்த்தா எனக்கே சங்கடமா இருக்கு. மாமா அவளை எப்படி தாங்க முடியும்? எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நான் சொல்றதை எப்படி நீங்களாம் எடுத்துப்பீங்கன்னு தெரியல. உங்களுக்கு கோவம் வந்தாலும் வரலாம். ஆனா அமுதா நல்லா இருக்கணும். என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். என்ன மாப்பிள்ள, நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. உங்களை நான் என்னோட இன்னொரு மகனாத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா 3வது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க.
உங்க மனசுல என்ன படுதோ சொல்லுங்க. மாப்பிள்ள, அப்பச்சி எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. மனசுல பட்டதை சொல்லுங்க. இப்போதைக்கு மாமாவுக்கு இருக்கிற பெரிய வருத்தமே தான் ஒரு மக நல்ல வசதி வாய்ப்பா இருந்துகிட்டு இருக்கா, இன்னொரு மக இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளேன்னு தான். அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அமுதாவுக்கு முறையா பணங்காசுகளை செட்டில் பண்ணிட்டா பணங்காசுகளை பிரிச்சு கொடுத்துட்டா. என்ன தம்பி என்ன பேசுறீங்க? நாம யாருமே முக்கியம் இல்லைன்னு ஓடி போனவளுக்கு பண காசை பிரிச்சு கொடுக்கணுமா? மாமாவோட மரியாதையோ இந்த வீட்டோட மானத்தையோ கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா அவ இப்படி பண்ணிருப்பாளா? அவ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுவா, நாம அவளுக்கு பங்கு கொடுக்கணுமா? எனக்கு என்னமோ அண்ணமண்டி சொல்றதா சரின்னு தோணுது. அவ அப்புச்சி அவ்வளவு அவமானப்படுத்திட்டு நம்மளாம் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டால. அப்புச்சி மயங்கி இருந்தப்போ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தப்போ அவ ஒரேட்டு வந்து பார்த்தாளா? அவளுக்கு எதுக்கு நம்ம காசு கொடுக்கணும்? 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு என்னமோ மாப்பிள்ள சொல்றதுதான் சரின்னு தோணுது. என்னங்க என்ன நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்பச்சி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமுதா பண்ணது சரியா தப்பான்னு நான் பேச வரல. ஆனா நாம எப்படி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வீட்டு பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்பச்சி? எனக்கும் மாப்பிள்ள சொல்றதுதான் சரின்னு தோணுது. என்ன அப்புச்சி இப்படி சொல்லிட்டீங்க? இப்படி அப்புச்சி அண்ணனுக்கு அடங்காதவ நாளைக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவ வீட்டாளுங்களை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல உட்கார வச்சு சொந்த கொண்டாடிட்டானா என்ன நிச்சயம்? வருவா வந்தா நான் சும்மா இருப்பேனா? பாவம் மாமா, ராஜா மாதிரி கம்பீரமா இருந்த மனுஷன் அவரை போய் ஊர் முன்னாடி பஞ்சாயத்து வச்சு அசிங்கப்படுத்துவா. அதையும் செய்வா, அதுக்கு மேலையும் செய்வா. இங்க பாருங்க, எனக்கு அமுதாக்கு பணம் காசு பிரிச்சு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. பணம் என்னங்க பணம், சொத்துல பாதிய கூட பிரிச்சு கொடுத்துடலாம். ஆனா எப்போ அவ அந்த ஃப்ராட் பைய கட்டின தாலிய அறுத்து அவ மூஞ்சில விசிறி எரிஞ்சிட்டு வராளோ, நாம சொல்ற பையனை கட்டிக்கிட்டா அப்ப பண்ணலாம். ஏய் நாகு, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீங்க சும்மா இருங்க. நாம என்ன அமுதா கெட்டதுக்காகவா பேசிட்டு இருக்கோம்? அவ நல்லதுக்காக தானே பேசிட்டு இருக்கோம். அங்க பாருங்க, மாமாவை என்னால அப்படி பார்க்க முடியலங்க. அப்படி மட்டும் அவ பண்ணலன்னு வச்சுப்போம். நீங்க சொல்ற கணக்குல நான் வரேன். அவளுக்கு சேர வேண்டிய பங்கு பிரிச்சு கொடுத்துட்டு அவளுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு வீட்டு வாசல்ல வச்சு காசை வெட்டி விட்டுருவோம். அப்புறம் அவளும் அந்த குடும்பத்து ஆளுங்களும் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. என்ன சொல்றீங்க? அண்ணன் அண்ணமண்டி சொல்றது தானே கரெக்ட். அமுதாவும் கஷ்டப்படக்கூடாது, நமக்கும் அந்த உறவு வேண்டான்னு. மாப்பிள்ள, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ மாமா, இதுல நான் என்ன நினைக்கிறேக்கு? உங்க மகளோட வாழ்க்கை, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு எனக்கு முழு சம்மதம். இருந்தாலும் நாகக்கா சொல்றதுல எனக்கு நியாயம் இருக்குன்னு தான் தோணுது. சரி இளங்கோ. அப்பச்சி அவசரப்படாதீங்க. இளங்கோ, நான் சொல்றத செய். நமக்கு அவ ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம். இப்படி நடக்கணும்னு தானே நான் எதிர்பார்த்தேன். டேய் இருடா, உன்னைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க பச்சி, என்ன விஷயம்? டேய், என்னடா காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற?
அந்த செந்தில் பைய குடும்பத்துக்கு சொத்தை பிரிச்சு தர சொல்லி ஐடியாவெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கியாமே உன் மாமனாருக்கு. ஏன் பழனி, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? இம்புட்டு நாளா அவங்க எப்படா நாசமா போவாங்கன்னு நாம காத்துக்கிட்டு இருக்கோம். இப்பதான் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில போய் சொத்தை பிரிச்சு கொடுத்து அவங்க ஜம்முன்னு வாடுறதுக்கு ஐடியா வேற கொடுத்துட்டு வந்திருக்க. ஏத்தா உமா, நீ தானே கூட இருந்த, நீ இருந்தமா இப்படி நடக்க விட்ட? என்னம்மா நீ, உன்னை நான் விவரமான பொண்ணுல நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மாமா, சொத்து பிரிச்சு கொடுக்க மட்டும் இல்ல மாமா, அந்த குடும்பத்தோட அப்புச்சிக்கு இருக்க உறவையும் அத்தை விடதா ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கோம். என்னத்த சொல்ற? ஆமா மாமா, குடுக்கற மாதிரி கொஞ்சம் கொசுறு கொடுத்துட்டு அவளோட காசையும் வெட்டி போட்டுட்டு அவளை ஒரேடியா அத்தை விடலான்னு தான் முடிவு பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த குடும்பம் ஜென்மத்துக்கும் அப்புச்சி கிட்ட போய் நிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னு நமக்கே தெரியும்ல. அப்படி போடுதா, அதானே நான் பார்த்தேன். ஏன் பழனி, இப்படி அத்து விடுறேன்னு சொல்லி காசை கொடுத்தா அவங்க வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவங்க வாங்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. எல்லாம் தேவையை உண்டு பண்ணுனா தன்னால வாங்குவாங்க பிச்சி, வாங்க வைக்கணும். புரியலையே. ஹலோ, வட்டிக்கடை முத்தானா? நான் பழனி பேசுறேண்ணே. என்னண்ணே, செந்தில் காசு கொடுத்தானா? அவன் எப்படிண்ணா கொடுப்பான்? நீங்க கேட்குற விதத்துல கேட்டதான் கொடுப்பான். நீங்க ஒன்று பண்ணுங்க, அவங்க ஆத்தாவை பொது இடத்துல வச்சு 4 பேருக்கு முன்னாடி வச்சு காசை கேட்டு அசிங்கப்படுத்துங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன். அது சூப்பர். குமரேசன் மகனா கொக்கா.